அதையும் அனைவரும் எல்லா சின்ன பிள்ளைகளும் அந்த மீன் வறுவலை எல்லாரும் கேட்டு 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 ஒன்று சாப்பிடுவதற்கு பதிலாக 4-5 சாப்பிட்டார்கள். அவர்களும் 1200க்கு பதிலாக 2400 கூட செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் 2 சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே அதில் எண்ணெய் பசையும் கிடையாது, எந்த பசையும் கிடையாது. அவ்வளவு சிறப்பாக இருந்தது. யூஸ்வலாக மீன் சாப்பிட்டோம்னா எண்ணெய் பசை இருக்கும், காரம் இருக்கும். இது வெஜிடபிள் மீன் என்பதால் அதில் எண்ணெய் பசையில் காரமும் இல்லை, அதையும் சாப்பிட்டார்கள். மற்றும் இளநீர் பாயாசம், காஜு கத்திலி இவை எல்லாம் சாப்பிட்டு விட்டு மற்றும் நிறைவான சாப்பாடு ஒவ்வொன்றாக பிசபில்லாபாத், ரசம் சாதம், வத்த குழம்பு சாதம், அதுக்கப்புறம் மற்ற தயிர் சாதம், இவ்வாறு ஒவ்வொன்றையும் சாப்பிட்டு அப்பளங்கள் பொரித்து அதையும் சாப்பிட்டு விட்டு எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு 199 பேர் அனைத்தும் நன்றாக இருந்தது என்ற வார்த்தையை தவிர வேற உபயோகிக்கவில்லை. ஏதோ ஒருவர் சொல்லி இருக்கலாம், அது எங்கள் காதில் கெட்டவில்லை. அவர் கூட என்ன சொல்லியிருப்பார், நாங்கள் சாப்பிட்டது இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாரு கண்டி, இவ்வளோ இதுவாக இல்லை, தரம் இல்லைன்னு சொல்லியே இருக்க மாட்டார். என் மனைவி தெளிகிறது. அதனால் 99% அவர்கள் அனைவரும் நல்ல ரிவ்யூ கொடுத்து அவர்கள் அனைவரும் நன்றாக உள்ளது என்றதை தவிர வேறு வார்த்தைகளே அவர்கள் வாயில் வரவில்லை. இதுகாரம் நான் என்ன, அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி பெட் காஃபி என்பது ஒரு 5:30 மணி அளவு எங்களை தேடி வந்தது. எல்லோரும் காஃபி சாப்பிட்டு அந்த காஃபியும் நல்ல அழகாக நல்ல திடமாக இருந்தது. கும்பகோணம் டிகிரி காஃபி அளவு திக்காக இருந்தது. எல்லாத்தையும் காஃபி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நிறைவாக காஃபி சாப்பிட்டது சிக்கி நலங்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நலங்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் 7 மணி அளவு வந்தவர்களுக்கு எல்லாருக்குமே மழை இன்று காலை மழை இருந்தாலும் சில நேரம் மழை இருந்து வருண பகவான் ராசியால் எங்கள் கேட்ரிங் அம்மாவுக்கும் எனக்கும் நல்ல இது செய்தார்கள். அதனால் மக்கள் வரவேற்பு இன்னும் அதிகமானது. அவர்கள் எல்லோரும் காலை டிஃபனை விதவிதமான டப்பால் இட்லி என்ன, இடியாப்பம் என்ன, பூரி என்ன, பொங்கல் என்ன, அதற்கான 4 வகை சட்னி என்ன, அதுக்கான இனிப்புகள் என்ன, எல்லாத்தையும் நிறைவாக சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தா போல் மதியம் லஞ்சு எதிர்பார்க்கவே இல்லை. 200 பேர் சொன்னோம். இன்னொன்று சொல்ல மறந்து விட்டேன், டின்னருக்கு நாங்கள் 1200, அதுக்கு மேலே சாப்பிட்டு இருப்பார்கள். அதேமாதிரி காலை டிஃபனே எண்ணிலடங்கா டிஃபன். நாங்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட அளவு 400 என்றால் அவர்கள் சாப்பிட்டது எப்படியும் ஒரு 600 பேராவது இருப்பாங்க. இதை என்னோட மனசுலேருந்தே சொல்கிறேன். நான் பார்க்குறேன், நான் மாப்பிள்ளையின் தகப்பராக ஈடுபடுத்தியோ மிகைப்படுத்தியோ சொல்லவில்லை, இதுதான் உண்மை. நான் ஜிஹெச்சில் ஆரம்பமாக இருந்து இப்பொழுது தான் ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். எனது 3 பிள்ளைகளும் டாக்டர்கள், எனது மனைவி டீச்சர். இப்படி இருந்தும் நான் இவ்வளவு சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் எனக்கு உறவோ எதுவுமே கிடையாது. எனக்கு இப்பொழுது அவர்கள் உறவாக மாறிவிட்டார்கள். அவர் எனக்கு அடுத்த சகோதரியாக மாறிவிட்டார். எனது உடன் பிறந்த அடுத்த சகோதரியாக மாறிவிட்டார். அவர் இன்னும் மென்மேலும் வளர்ந்து அவருடைய ஒரு பெண் குழந்தையும் பிள்ளையையும் சிறப்பாக வளர்த்து அவர் மென்மேலும் பெரிய கேட்டரிங்காக வளர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி, மற்றும் வந்த வரவேற்பாளர்கள் சீர்காழி சிவசிதம்பரம் வந்தார், ரமேஷ் கண்ணா வந்தார், மற்றும் 2 எம்எல்ஏக்கள் வந்தார்கள். அம்பத்தூர் தொகுதியை ஜோசப் சாமுவேல் எம்எல்ஏ வந்தார், பழைய எம்எல்ஏ அலெக்சாண்டர் எம்ஏ அவர்கள் வந்தார், மற்றும் பலதரப்பட்ட கவுன்சிலர்கள். இந்த கவுன்சிலர்கள் எல்லோரும் கரெக்டான இடத்த பிடிச்சிங்க ஐயா அப்படின்றதான் முதல் வார்த்தை. எப்படிங்க ஐயா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, நான் எந்தையும் கண்டுபிடிக்கல, யூடியூப்பில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அவங்களோட உணவு பண்டத்தை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையல் அண்ட் எரர். எங்கள் குடும்பத்திலேயே சொன்னாங்க, எதையுமே சாப்பிடாம நீ எப்படி அவங்கள ரிவ்யூ இது கொடுத்த அப்படி. நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கையை அவர்கள் 100% காப்பாற்றி விட்டார். அதே மாதிரி பண பரிமாற்றத்தை அவர்கள் என்றுமே குறிப்பிட்டு இந்த தேதியில் இதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டாயப்படுத்தவே இல்லை. அம்மா இன்னைக்கு இல்லைம்மா, 2 நாள் கழித்து நான் கொடுக்குறேன், பேங்க்கில் இது இருக்குன்னா அதற்கும் ஓகே, நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி வரேன், எந்த டைமில் வர சொல்கிறீங்களோ வரேன், எங்களை நாடி வாங்கி சொல்வார். சிலர் என்ன சொல்லுவாங்க, கேட்ரிங் ஆட்கள் அங்கே கொடுங்க, நாங்கள் பெரிய கேட்ரிங்கு அப்படின்னெல்லாம் அந்த மாதிரி